வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரைனிங் கெஸ்ஸர். வந்து பார்த்தோம்னா 5/11/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 612. நேற்று நம்ம ஆல் போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பராக 1 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அண்டு 3 டிஜிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 613 வந்து கொடுத்துருந்தோம். ரிசல்ட் 612. ஸோ ஜஸ்ட்டு சி போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா எனக்கு ஃபுல் வின் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான சி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 700 735 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே டி போர்டு நம்பர் 0 இருக்குது, பி போர்டு நம்பர் 3 இருக்குது. இந்த 0வையும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், நமக்கு 3 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 239. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டேரெக்டாகவே பி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 135 239 இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 5 இருக்குது, பி போர்டு நம்பர் 3 இருக்குது. இந்த 5ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 8 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள், 930. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு பவரில் 3 அப்படின்னு பி போர்டுக்கு 3 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 188 930 இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 8 இருக்குது, பி போர்டு நம்பர் 3 இருக்குது. இந்த 8ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 11க்கு 2 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள், 612. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேரெக்டாகவே சி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு, ஓகேவா. இப்போ 1 டே சி போர்டு வந்திருக்கு. ஸோ 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் போர்டு வரணும். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு சி போர்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துச்சு, அடுத்து பவர், அடுத்து டேரெக்டாக வந்துச்சு, இப்போ அடுத்து பவர். ஸோ 1 டே பவர் 1 டே டேரெக்ட் இது மாதிரி வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவரில் சி போர்டு வரணும். ஓகேவா, இன்றைக்கான ரிசல்ட்டு பாருங்கள், 526 612. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டில் 6 இருக்குது, பி போர்டில் 1 இருக்குது. 6ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 அப்படின்னு வந்து கிடைக்கும். பவர் பண்ணணும், 7க்கு பவர் நம்பர் 2. ஸோ 2 தான் நாளைக்கான சி போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, சி போர்டுக்கு 2. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 580 867 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே XY நம்பர் 58 இருக்குது. இந்த 58லேருந்து டி போர்டு நம்பர் 0வை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 58 அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போ இந்த 58லேருந்து -1 டேரெக்ட்டு +1 வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு -1 பண்ணிக்கலாம், 57 அப்படின்னு வந்து கிடைக்கும். அதை ரொட்டேட் பண்ணால் 75, டேரெக்டாக போட்டால் 58, அதை ரொட்டேட் பண்ணால் 85, +1 பண்ணோம் அப்படின்னா 59, அதை ரொட்டேட் பண்ணால் 95. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 735. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 75 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 135 239 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் XY நம்பர் 13 இருக்குது. இந்த 13லேருந்து டி போர்டு நம்பர் 5 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், 8 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ இந்த 8லேருந்து -1 டேரெக்ட்டு +1 வந்து பண்ணணும். -1 பண்ணோம் அப்படின்னா 07, அதை ரொட்டேட் பண்ணால் 70, டேரெக்டாக போட்டால் 08, அதை ரொட்டேட் பண்ணால் 80, +1 பண்ணோம் அப்படின்னா 09, அதை ரொட்டேட் பண்ணால் 90. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 930. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 526 612 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் XY நம்பர் 52 இருக்குது. இந்த 52லேருந்து டி போர்டு நம்பர் 6 மைனஸ் பண்ணிக்கலாம், 46 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ அந்த 46லேருந்து -1 டேரெக்ட்டு +1 வந்து பண்ணணும். 46 -1 பார்த்தீங்கன்னா 45, அதை ரொட்டேட் பண்ணால் 54, டேரெக்டாக போட்டால் 46, அதை ரொட்டேட் பண்ணால் 64, +1 பண்ணோம் அப்படின்னா 47, அதை ரொட்டேட் பண்ணால் 74. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, டோட்டலாக ஒரு 6 நம்பர் இருக்குது. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 2, ஏபிபிசி ஏசிக்கு 45 54, 46 64, 47 74. நெக்ஸ்ட்டு
3 டிஜிட்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 452 பாக்ஸு, 462 பாக்ஸு, 472 பாக்ஸ். டோட்டலாக ஒரு 3 பாக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நாளைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.